ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான கிஃப்ட் ஐடியாவோட தான் வந்திருக்கிறேன். நியூ இயருக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் நீங்கள் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுங்க, ரொம்ப ஹாப்பி ஆகுவாங்க. வாங்க இந்த கிஃப்ட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு எம்டி கிளாஸ் பாட்டில் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட A4 ஷீட் பேப்பர் ஆர் ஷார்ட் பேப்பர் க்ரீன் கலர் தேவைப்படும். அப்புறமா இந்த கிளாஸை கவர் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஷீட் எடுத்துருக்கிறேன். ஒட்டுறதுக்காக நமக்கு க்ளூகன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கிஃப்ட் ரேப் அப்படின்னு சொன்னேன். கிஃப்ட் ரேப்னா எம்டி பாட்டில்லாம் வந்து நம்ம எப்போவுமே கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ நான் இன்றைக்கி வந்து டேபிளில் வைக்கிறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி பாட்டிலில் ஜூஸஸ் கிடைக்கும். ஸோ இந்த பாட்டில் ஜூஸஸ் நம்ம வாங்கி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஒரு ஜூஸ் கொடுத்தது மாதிரியும் அழகான க்யூட்டான ஒரு ப்ரெசென்ட் பண்ணது மாதிரியும் இருக்கும். இப்போ இந்த பாட்டிலை நம்ம வந்து இந்த ஒயிட் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பைனாப்பிள் தீம் எடுத்துருக்கிறதுனால ஒயிட் கலர் ஆர் எல்லோ கலர் பேப்பர் வந்து நமக்கு சூட்டபிளாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட ஒயிட் இல்லைன்னா எல்லோ கலர் பேப்பர் இந்த மாதிரி எடுத்து நல்லா இந்த பாட்டிலை வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம். 1 or 2 பிளேசஸில் மட்டுமே வந்து அந்த ஹாட் க்ளூ வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக நம்மளோட பாட்டில் வந்து இவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து சுலட்டேப் வச்சு இதை சீல் பண்ணி எடுத்தாலும் ஓகே, இல்லை ஹாட் க்ளூ வச்சு எடுத்தாலும் ஓகே. இப்போது நான் இன்றைக்கி வந்து பைனாப்பிள் தீம் அப்படின்னு சொன்னேன்ல, ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி எல்லோ கலர் சாக்லேட்ஸ் எடுத்துருக்கிறேன். சாக்லேட்டோட 2 சைடையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு சுலட்டேப் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அழகான எல்லோ கலர் பீட்ஸ் மாதிரி நம்மளோட சாக்லேட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லா சாக்லேட்டையும் எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோன்னா அடுத்து வந்து நமக்கு க்ளூ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்மளோட பாட்டிலில் வந்து இந்த மாதிரி க்ளூ பண்ணிட வேண்டியது தான். ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட சாக்லேட்ஸை ப்ளேஸ் பண்ணி இதை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். உங்ககிட்ட ஹாட் க்ளூ யூஸ் பண்ண முடியலைன்னா நீங்கள் வந்து டபுள் சைட் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டபுள் சைட் ஸ்டிக்கர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர் சாக்லேட் வந்து அழகாக வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயருக்கு செகண்ட் லேயர் கொடுக்கும்போது இன்பிட்வீன் கொடுத்து இந்த மாதிரி அழகாக வந்து ஒரு 5 to 6 லேயர்ஸ் வந்து சாக்லேட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம அழகான நம்மளோட பைனாப்பிள் சாக்லேட்ஸ் பாட்டில் வந்து அழகாக கிஃப்ட்டுக்கு ரெடியாகி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மேல் போர்ஷனுக்கு வந்து நம்ம லீஃப் வந்து கட் பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சுருந்த க்ரீன் கலர் சார்ட் பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சார்ட் பேப்பர் இல்லைன்னா A4 ஷீட் பேப்பர் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்மளோட லீஃப் ஷேப்புக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணி அதோட ஷேப்ஸுக்கு கட் பண்ணிவிட்டு நம்மளோட பாட்டிலில் வந்து இதை அழகாக வந்து ப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறத நான் இன்றைக்கி ஒரு 2 லீஃப் வந்து எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோல் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம மேலே கொடுக்கறதுக்கு சிங்கிள் லீஃப் கூட நம்ம வந்து எடுத்து க்ளூ பண்ணி இந்த மாதிரி நம்மளோட பாட்டிலோட மேல் போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எம்டி பாட்டில் எடுத்துருக்கிறதுனால அந்த ஓப்பனிங் வந்து கவர் பண்ணுறதுக்காக ஒரு குட்டியாக வந்து ஃப்ளவர் லீஃப் மாதிரி பண்ணி அதை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நம்ம பாட்டில் வந்து ஓப்பனாக இருக்கிறது தெரியாது. ஸோ இப்போ பாட்டில் கேப் எங்கெங்கே தெரியுதோ அந்த இடத்துல வந்து குட்டி சைஸில் லீஃப் கட் பண்ணி அதையும் வந்து க்ளூ பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட பைனாப்பிளோட அந்த லீஃப் பஞ்சஸில் வந்து கீழே பெரிய லீஃபாக இருக்கும், மேலே போகும்போது சின்ன லீஃபாக இருக்கும் இல்லையா? ஸோ அதே பேட்டர்னுக்கு நம்ம இந்த பாட்டிலையும் க்ளூ பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக வந்து நம்மளோட பாட்டில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் ஒரு லேயர் வந்து எனக்கு சாக்லேட் கம்மியாக இருந்ததுனால நான் வந்து கிறிஸ்மஸ் பால்ஸில் இதே கோல்டன் கலர் பால்ஸ் எடுத்து நான் வந்து க்ளூ பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட சாக்லேட் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் சாக்லேட்டையும் மேலே வரைக்கும் க்ளூ பண்ணிடுங்க. அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிஃப்ட் பேக் அப்படின்னு சொன்னோம்ல, ஸோ கிஃப்ட் பேக்குக்காக ஒரு ரிப்பன் எடுத்து இதை நல்லா டை பண்ணி ஒரு பவ் போட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட பவ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு குட்டி ரெட் கலர் பீட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்குறேன். நம்மளோட சூப்பரான பைனாப்பிள் பாட்டில் கிஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.